வணக்கம். மேக்ரோ மைண்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். சைக்காலஜி ஆஃப் லீடர்ஷிப். ஒரு உயர்ந்த பதவியில் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு எந்த விதமான உளவியல் பண்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தலைமை பண்பு அப்படிங்கிறது பிறப்பிலேயே வரக்கூடிய ஒன்றா, இல்லை அதை நாம் வளர்த்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு உளவியல் ரீதியான பதில்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தலைமை பண்பு என்பது 4 விஷயங்களை சார்ந்து இருக்குதுங்க. 1 சோசியல், சமூக தொடர்பு. 2 சைக்காலஜிக்கல், மனநிலை. 3 மெட்டீரியல். 4 பிசிக்கல், உடல் தோற்றம். இதுல முதல் 2 விஷயங்கள் நம்மளோட முழு கட்டுப்பாட்டுல இருக்கிறது. அதனால முதல்ல அதை பத்தி நாம பார்க்கலாம். சோசியல், சமூக தலைமை. சமூகத்துல ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்? முதல்ல நேர்மை, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நீங்க செய்யணும். 2வது பரிவு, எம்பதி, உங்க கூட இருக்கிறவங்களோட உணர்வுகளை நீங்க புரிஞ்சிக்கணும். 3வது சிக்கல்களை தீர்ப்பது, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி போகாம, மற்றவங்க மனசு நோகாம அதை தீர்க்கிறவங்கள தான் அந்த சமூகம் ஒரு தலைவரா ஏத்துக்கும். 2வது சைக்காலஜிக்கல், உளவியல் ரீதியான தலைமை. அதாவது உளவியல் ரீதியான தலைமை, சைக்காலஜிக்கல் லீடர்ஷிப். உளவியல் ரீதியா ஒரு தலைவருக்கு தேவையான மிக முக்கியமான குணம் தாங்கும் திறன். தமிழ்ல அப்படி நம்ம சொல்றோம், அது ரெசிலியன்ஸ். என்ன நடந்தாலும் அதை தாங்கி நிற்கின்ற அந்த பெரும் குணம். ஒரு பெரிய தோல்வி வரும்போது நீங்க பயப்படாம இருந்தா மட்டும்தான் உங்க டீம் பயப்படாம இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல தலைவர் 80% மற்றவங்க சொல்றத கவனிக்கணும், லிசனிங் ஸ்கில்ஸ். 20% தான் பேசணும். மற்றவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கும் போது நீங்க ஒரு சிறந்த உளவியல் தலைவராக மாறுறீங்க. 3வது மெட்டீரியல், வசதிகள் மற்றும் செல்வாக்கு. மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது இது வெறும் பணத்தை மட்டும் குறிக்காதுங்க. உங்ககிட்ட இருக்கிற தொடர்புகள், அதாவது நெட்வொர்க்கிங், மற்றும் நீங்க உங்க டீமுக்கு தேவையான வசதிகளை எப்படி செஞ்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். தன்னோட டீம் ஜெயிக்கிறதுக்கு தேவையான கருவிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிற ஒருத்தரை எல்லோரும் இயற்கையாகவே ஒரு தலைவரா ஏத்துப்பாங்க. தட்ஸ் கால்ட் a natural leadership. 4வது பிசிக்கல், உடல் தோற்றம் மற்றும் ஆளுமை. கடைசியா பிசிக்கல். இதுக்காக நீங்க ஜிம்முக்கு போய் உடம்பை ஏத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனா உங்களுடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். நிமிர்ந்து நடக்கிறது, நேருக்கு நேர் கண் பார்த்து பேசுறது, ஐ கான்டாக்ட், நம்பிக்கையான பேச்சு, இதெல்லாம் ஒருத்தரை பார்த்த உடனே இவர் ஒரு தலைவர் அப்படிங்கிற எண்ணத்தை மற்றவங்க மனசுல விதைக்கும். தலைமை பண்பு அப்படிங்கிறது ஒரு கலைங்க. அது நம்மால கத்துக்க முடியும், கண்டிப்பா கத்துக்க முடியும். உங்களுடைய சமூக மற்றும் உளவியல் திறமைகளை வளர்த்துக்கிட்டாலே நீங்க ஒரு சிறந்த தலைவராக மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம மேக்ரோ மைண்ட் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.